உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வெயில இருந்து தங்களை தற்காத்து கொள்றது எப்படி அப்படின்னு டீஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல அந்த நீர்ச்சத்து குறையுது. வயதிற்கு ஏற்ற மாதிரி அதோட தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஸோ சிறுநீரகம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஸோ ஆல்ரெடி கிட்னி பாதிப்பு இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, இவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இந்த 8 லிட்டரு தண்ணியை குடிக்கிறது அவசியம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி அளவுக்கு நமக்கு தண்ணீர் தேவையோ குடிக்கலாம். குறைந்தபட்சம் 3 லிட்டர். ஸோ வாட்டர்மெலன் பொறுத்த வரைக்கும் அது விதைகளோடு முடிஞ்சால் சாப்பிட்றது நல்லது. ஸோ நிறைய சத்துக்கள், முக்கியமாக ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சத்துக்கள் அதில் இருக்குது. இந்த வியர்க்குரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். வியர்வை படுற இடத்துலலாம் எனக்கு வந்து ரெட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் டெய்லி நமக்கு தலைக்கு குளிக்கிறதும் ரொம்ப முக்கியம் சொல்லலாம். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து மக்களுடைய தேவைகள் என்னென்ன, எதெல்லாம் தப்பாக நினச்சிட்ருக்குறாங்க, மருத்துவங்களில் என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பேசியிருந்தோம். இப்போது அந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெயில், ஸோ கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மக்கள் வந்து எல்லாருமே வந்து வெயிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வது எப்படி அப்படின்னு, அதே மாதிரி நம்ம வருடம் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வெயிலோடைய தாக்கங்கள் அதிகமாகி நிறைய பேர் இறந்து போகிற அளவுக்கு கூட வெயில் வந்து சுட்டு எரிச்சிட்ருக்கு. அதுலேயும் இந்த வானிலை அறிக்கை படிக்கிறவங்களும் இந்த டைமில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், வெளியில் அதிகமாக யாரும் போக வேணாம் அப்படின்றது ஒரு விஷயம். இந்த டீஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை எப்படி சராசரியாக மேனேஜ் பண்ணுறது? டீஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல இந்த நீர்ச்சத்து குறையுது. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். வயதிற்கு ஏற்ற மாதிரி அதோட தாக்கம் இருக்கும். இப்போ வயதானவர்கள் தான் ரொம்ப இதில் சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உடல்லையும் ஒரு உஷ்ணம்ன்றது இருக்கும். ஸோ கோடை காலங்களில் நம்ம உடலில் உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம உடல் ஆல்ரெடி நீர்ச்சத்தும் குறைவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க கோடை காலத்தில் ரொம்ப மயக்கமாக வருது, ஸோ தொண்டையெல்லாம் வறண்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஸோ சிறுநீரகம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நிறைய பாதிப்புகள் இருக்கும். நம்ம இன்னைக்குமே கிராமப்புறமா சொல்லுவாங்க நீர் சுருக்கு பிடிச்சிருக்கு, அடிவயிற்று வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிலருக்கு வந்து சொல்ல தெரியாது. பட் என்னன்னா அடிக்கடி வந்து பார்த்தோம்னா இந்த யூரின் போயிட்டே இருக்கணும்னு ஒரு சென்சேஷன், ஆனால் ரொம்ப பிளாடர் ரீஜன்லலாம் ரொம்ப வலி இருக்குது, நீர்க்கடுப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு வருது இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது. இதை தாண்டி உடலில் வந்து அந்த சோடியம் இம்பேலன்ஸ் வர்றதும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி கிட்னி பாதிப்பு இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, இவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ வந்து யார் யாரெல்லாம் எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும். இன்னொரு விஷயம், தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் போதுமா, இதுவே நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடுமா அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ரொம்ப தண்ணீரே குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பழச்சாறுகள் எடுக்கணும். பழச்சாறுகள் அப்படின்னு சொல்லும்போது அது ஃப்ரூட்ஸாக நம்ம ரவா கடிச்சு சாப்பிட்டா கூட போதும் தான். ஸோ அந்த அது வந்து நம்மளுடைய ஃப்ளூயிட் இம்பேலன்ஸை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். பொதுவாக இந்த 8 லிட்டரு ஒரு நாளைக்கு வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறையாக இருக்குது. ஆனால் அந்த 8 லிட்டரு தண்ணியும் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த அளவு இந்த டைமில் சாப்பிட்ணும், இவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணி தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கணுமா, இல்லை யாராக இருந்தாலும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இந்த 8 லிட்டரு தண்ணியை குடிக்கிறது அவசியம்?
வயதிற்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணீர் தேவைப்படும். ஸோ நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல்ல என்ன ஆகும்னா ஆர்கன்ஸ்லயும் சரி செல்கள்லயும் சரி அதிகமாக நமக்கு வந்து நீர் கோக்க ஆரம்பிச்சிடும், எடிமா அப்படின்ற கண்டிஷன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி அளவுக்கு நமக்கு தண்ணீர் தேவையோ குடிக்கலாம். குறைந்தபட்சம் 3 லிட்டர். ஸோ 2 3 4 லிட்டர் வரைக்குமே தண்ணீர் குடிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ இதுவே குழந்தைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பாங்க. ஸோ ஏஜ்டு பர்சன், ஸோ வயதானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 லிட்டர் வரைக்குமே கண்டிப்பாக குடிக்கிறது நல்லது. ஸோ இதில் ஒரு சிலருக்கு என்னென்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அடிக்கடி யூரின் போகிறாங்களா, முக்கியமாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ யூரின் வந்து நான் அடிக்கடி போகிறேன், அதுவும் இரவு நேரத்தில் நிறைய போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம தண்ணீரே குடிச்சிட்டு இருந்தாலும் உடல்ல வந்து ஒரு சோர்வு கண்டிப்பாக ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ உடனடியாக நமக்கு என்ன ஆகும்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வயதிற்கு ஏற்ற மாதிரி இல்லை நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தண்ணீர் குடித்தா நல்லதாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வெயில் காலங்களில் தண்ணீரை நோக்கி அதிகமான பேர் போனாலும் அதை எவ்வளோ நான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. டக்குன்னு வந்து எனக்கு கூலிங்காக ஏதாவது சாப்பிடணும். இப்போ சில் வாட்டரை நிறைய பேர் சாப்பிடுவாங்க, குக்கும்பர், வாட்டர் மேலன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கணும் பாடியை வந்து கூல் டெம்பரேச்சராக வச்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த வெயில் காலத்தில் இருந்து ஒருத்தவங்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் இல்லை பழங்கள் இல்லை வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம்? பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது சம்மர் வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாட்டர் மெலன் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப அதிகம். ஸோ வாட்டர் மெலன் பொறுத்த வரைக்கும் அது விதைகளோடு முடிஞ்சால் சாப்பிட்றது நல்லது. ஸோ நிறைய சத்துக்கள், முக்கியமாக ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சத்துக்கள் அதில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ விதைகளோட சேர்த்து நம்ம வந்து சாப்பிடணும். இதில் நிறைய சுகர் ஆட் பண்ணுறேன், தண்ணீர் சேர்க்குறேன். வாட்டர் மெலனோட விதையோட சேர்த்து சாப்பிடணும். சாப்பிடும்போது விதைகளோட சாப்பிட்டாலே நல்லது. இல்லை நீங்கள் ஜூஸ், நிறைய பேர் ஜூஸ், நாங்களாம் 90s கிட்ஸ் மேம், விதை உள்ளே போயிடுச்சுன்னா உள்ள வயதுகளை மரமாக வளரும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம சீவ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஒவ்வொரு விதைகளுக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோட்டீனுக்காக சாப்பிட்றோம் இல்லைங்களா, பூசணி விதை சாப்பிடுங்க, சூரியகாந்தி விதை சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி தான் வாட்டர் மெலன் சீட்ஸும் நம்ம வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிடணும். ஸோ நிறைய பேர் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துடுவாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்கு. அதோட சேர்த்து கிரேப் சீட்ஸும், அது நம்ம வந்து கிரேப்ஸ் சாப்பிடணும்னாலும் விதைகளோட சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி கிரேப் சீட்ல இருக்கு. அது எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து தான் கேன்சருக்கான மெடிசனும் செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விதைகளுமே ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற மாதிரி தான் இந்த தர்பூசணிக்கும் நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ அது வந்து சாப்பிட்றது இல்லை. இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா சுகர் ஆட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஜூஸ் தர்பூசணியே ஒரு நீர்ச்சத்து நிறைய இருக்கிற ஒரு பழம் தான். ஸோ அதில் வந்து இன்னும் நம்ம வந்து தண்ணீர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு சுகர் ஆட் பண்ணி குடிக்கும்போது அதோட மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் அதை அப்படியே சூ பண்ணி சாப்பிட்றது, கடிச்சு நல்லா மென்று சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு எலுமிச்சை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலுமிச்சை சாறு பருகலாம். அதில் வந்து கொஞ்சம் புதினா இலைகளை சேர்க்கலாம், துளசி இலைகளோ இல்லை துளசி பவுடரோ கொஞ்சம் சேர்த்து குடிக்கலாம். பாதாம் பீசின் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். எந்த ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் குடித்தாலும் கொஞ்சமாக அதில் பாதாம் பீசின் போட்டுட்டு குடிக்கலாம். இல்லை வெறும் பாதாம் பீஸ்னே நம்ம மோரில் கலந்து குடித்தாலும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். ஓகே. இந்த வெள்ளரிக்காய், வெள்ளை பூசணி நம்ம சொல்கிறோம். வெள்ளை பூசணியில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. கோடை காலத்தில் நீர்க்கடுப்பு, அதாவது சிறுநீரகம் தொடர்பான தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு வெள்ளை பூசணி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை ஜூஸாக குடிக்கிறதும் எடுத்துக்கலாம், சுரைக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் நமக்கு நல்லா யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்சா விதைகள், ஸோ அதுவும் வந்து கூலிங்கான கண்டென்ட்டு அப்படின்னு ஜூஸில் நம்ம சேர்க்குறதோ இல்லை ஏதாவது ஃபைபர் கண்டென்ட்டோ அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம எடுத்துக்கலாமா இந்த கோடை காலங்களில்? எடுத்துக்கலாம். இது வந்து ஜூஸஸில் வந்து நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறோம், இல்லை இளநீர் குடிக்கிறோம், நுங்கு சேர்த்து சர்பத் குடிக்கிறோம்னா இதையும் எடுத்துக்கலாம். ஸோ இது மெயினாக எதுக்குன்னா இந்த மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கு. ஸோ கோடை காலங்களில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணணும்னா இந்த மாதிரி நமக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய
அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடும்போதோ இல்லை ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கும்போதோ இதில் நம்ம இந்த சீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜா விதைகளை ஆட் பண்ணி குடிக்கலாம். ஓகே மேம். இப்போ பொதுவாக இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வாட்டர் குடிக்கிறவங்க ரொம்ப அதிகமான பேர் இருப்பாங்க. நார்மல் வாட்டரை வந்து பக்கம் கூட போக மாட்டேன், எனக்கு கூலிங்காக குடிக்கணும் போல் இருக்குது, அந்த கூலிங்காக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பழக்கம் தான் வரும். இந்த கோடை காலங்களில் கூலிங்காக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா? என்னன்னா எடுக்கலாம், பட் நம்ம வெளியில போயிட்டு வருவாங்க இல்லைங்களா, உடனே அந்த உடல் உஷ்ணத்தோடையும் வியர்வையோடையும் டக்குன்னு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து திறந்து சில்லுன்னு குடிப்பாங்க. கண்டிப்பா. ஸோ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு டெம்பரேச்சர்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், உடல் உஷ்ணமாகவே இருக்கு, உடனே வந்து ஏசியை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஏசி கீழே வந்து உட்காருவாங்க, இல்லை உடனே தண்ணி சில்லுன்னு தண்ணியில் போய் குளிக்கிறது, ஸோ ஐஸ் வாட்டர் உடனே குடிக்கிறது, இது எல்லாமே உடலுக்கு அப்படியே அதிகமான ஆல்ரெடி இருந்த ஹீட்டை விட 2 மடங்கு நமக்கு உஷ்ணத்தை வந்து உடலில் ஏற்படுத்திடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நம்ம வந்து உடல் ஒரு டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு தான் இந்த கூல் வாட்டரை குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஊறல் குடிநீர்லாம் சொல்லுவோம். ஸோ சில மூலிகைகளை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்பொழுது உடலில் நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஏசியே இல்லைனாலும் ஓகே நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்கு, ஹீட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரல அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த வெட்டி வேர், நன்னாரி, தேற்றான் கொட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இது எல்லாமே நம்ம தண்ணீரில் போட்டு ஸோ ஏதாவது ஒரு மூலிகை கூட நம்ம போடலாம். ஓகே, போட்டு நம்ம இரவு முழுவதும் அது தண்ணீர்லேயே இருக்கும்போது அந்த தண்ணியை நம்ம வந்து டே டைமில் குடிச்சிட்டு வரலாம். ஸோ குடிக்கும்போது உடலில் நல்லாவே நமக்கு உஷ்ணம் தணிகிறது தெரியும். ஓகே மேம். இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ வேர்க்குது, வெக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2 தடவை நான் குளிச்சுமே என்னால் அந்த வெக்கையை தாங்க முடியல, ஓவர் ஸ்வெட் ஆகுது அப்படின்னு. இந்த குளிக்கிறது மூலியமாக ஒரு பெஸ்ட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் அப்படின்னா அதற்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்? இது என்னன்னா இந்த வியர்க்குரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும், ஸ்கின் ரேஷஸ் சொல்லுவாங்க, அப்படி ரெட் ஆகுதுங்க ஸ்கின், அந்த வேர்வை படுற இடத்துலலாம் எனக்கு வந்து ரெட் ஆகுது. ஸோ இதனால தான் வெளில போயிட்டு நிறைய பேர் இந்த இச்சஸ் ப்ராப்ளத்தையும் வந்து சந்திப்பாங்க, இச்சிங் இருக்கும், இந்த வேர்வை படுற இடத்துலலாம் நமக்கு வந்து இச்சிங் அதிகமாக இருக்கும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதுவே ரொம்ப நேரம் குளிச்சு ஸ்கின் ட்ரை ஆகிறதும் நிறைய பேருக்கு இருக்கும், சோப் போட்டு குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ காலையில் ஸோ இது என்னென்னா அதிகமான ஒரு ட்ரைனஸ் ஸ்கின்னு கொடுக்கும்போது நம்ம ஸ்கின்னோட கலரே சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அங்கங்கே பிளாக் பேச்சஸ் வந்துடும். ஸோ நெத்தி பகுதியில், கன்னங்களில், பேக் சைடில், முதுகில், தொடை பகுதியெலாம் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லது, அதுவும் டெய்லி நமக்கு தலைக்கு குளிக்கிறதும் ரொம்ப முக்கியம் சொல்லலாம். ஏன்னா உடலுக்கு குளிக்கும் போது உடலில் இருக்கிற உஷ்ணம் நமக்கு சிரசுக்கு ஏற ஆரம்பிச்சிடும், தலைக்கு ஏறுதுன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறது, அதிகமான உஷ்ணத்தினால சளி பிடிக்கிறது, நிறைய பேருக்கு கோல்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம குளிக்கும்பொழுது என்னென்னா பேசிக்காக இதுக்கு வந்து ஹெர்பல் இருக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கக்கூடிய குளியல் பொடிகளை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து சோப்பு ஏதாவது யூஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் குளிக்கும்பொழுது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணீரில் சில மூலிகைகளை போட்டு குளிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான வேர்வை ஸ்மெல், ரொம்ப வேர்வை ஸ்மெல் வரும். ஓகே, ஸோ ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில மூலிகைகளை போட்டு குளிக்கலாம். வேப்பம் கொழுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி அதில் கொஞ்சம் போட்டு குளிக்கலாம், ஒரு சின்ன துண்டு அளவு பச்சை கற்பூரம் போட்டு. ஸோ அந்த தண்ணீரில் நம்ம குளிக்கும்பொழுது உடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்குது, அதிகமான வேர்வை இருக்குன்னா அது வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம நலங்கு மாவு பொடியை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேலையை அது பயன்படுத்தினா கூட உடலுக்கு வந்து அந்த அதிகமான அந்த ரேஷஸ்லாம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக. இந்த வெயில் காலங்களில் முக்கியமாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீன்ஸை வந்து அந்த எஸ்பிஎஃப் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க டேன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. இப்போ இதில் நேச்சுரலாக டேன் ரிமூவ் பண்ணக்கூடிய எளிமையான பொருள், வீட்டில் நாங்கள் இந்த பொருளை வச்சுருக்கோம், இது எங்களுக்கு டேன் ரிமூவ் பண்ணுமா, இந்த வெயிலில் நாங்கள் போகிறோம் அப்படின்னா நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க? இதற்கு வந்து பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம இரவு நேரத்தில் தூங்கும்போது சில ஆயில் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அருகன் தைலமோ, குமரி தைலமோ, குங்குமாதி தைலம், இந்த மாதிரி தைலங்கள் இருக்குது.
ஸோ இரவு நம்ம வந்து ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இல்லை முடிஞ்சால் குளிச்சுட்டு கூட இந்த ஆயில் வந்து ஹெட் அண்ட் நெக்கில் எங்கெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு காலையில் குளிச்சுட்டு நம்ம வெளில போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்க, ஆலோவேரா ஜெல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே குங்குமாதி லேபம் அப்படின்ற ஒரு மெடிசனும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம க்ரீம் மாதிரியே யூஸ் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபேஸில் எங்கெல்லாம் சன் வந்து நம்மள சன்லைட் படுதோ எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோமோ லைட்டாக அந்த க்ரீமை போட்டுட்டு நம்ம போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம். இல்லை குளிக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கோகோனட் ஆயிலில் ஆலிவ் ஆயிலும் கலந்து நல்லா ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். ஓகே. ஸோ சன்லைட் போயிட்டு வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா உடனே அப்படி முகலாம் எரியிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் இருக்கும். ஸோ இதற்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம். ஓகே. ஸோ இந்த கோரை கிழங்கு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் மூன்றுமே சேர்ந்து கொஞ்சம் இளநீர் இருந்தால் இளநீர் விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ தயிர் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னா ரோஸ் வாட்டரோ இல்லை வெறும் நார்மல் வாட்டரோ மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் கழுத்தில் எல்லாமே நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சன்டேன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே. இது வந்து நேச்சுரலாகவே நம்ம பண்ணிக்கலாம். வாரம் ஒரு முறை நம்ம வந்து ஸ்டீம் எடுத்துக்கலாம். சம்மரில் நம்ம வந்து ஸ்டீம் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ முகத்திற்கு வந்து பார்த்தோம்னா வாரம் ஒரு முறை நம்ம அதிகமாக வெயிலில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆண்களுமே இதை பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் அந்த டேர்ன் இருந்துச்சுன்னா சன் டேன் ஆகுது, ஸ்கின் வந்து ரொம்ப நமக்கு ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் வந்து மாறுதுன்னா இந்த மாதிரி பயன்படுத்தி